கண்மணி என்னடி இது கபோர்ட் ஃபுல்லாவே மோன் ட்ரெஸ் அதான் இருக்கு. இது எக்கச்சக்கமான பட்டு புடவை வேற வாங்கி வச்சிருக்கேன். என்னதான் நீ பிரச்சனை புடி. என்னடா ஆமா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து வந்து பட்டு புடவை வாங்க தெரியல. எதையாவது கட்டியா? எல்லாமே கபோர்ட்ல தண்டத்துக்கு தூக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல கட்டவும் மாட்டற குப்பை தான். ஒண்ணு இரு. இதெல்லாம் குப்பை இல்ல, காசு. காசா? ஆமா பா. நான் அஸ்வதா பாண்டி பஜார் ரங்கா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சத்குரு சில்க் சென்டர் கூட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு பாண்டி பஜார், அண்ணா நகர், சவுகாப்பேட்னு மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ப்ரோ 1000 பட்டு புடவை வாங்கிட்டேன். ஆனா எதையுமே யூஸ் பண்ண மாட்டா. எல்லாமே வேஸ்ட் ஆகுது. இப்போ குப்பைன்னு கேட்டா காசுன்றா. நிஜமா சொல்றீங்க? ஆமா சார். உங்ககிட்ட இருக்கிற பழைய பட்டு சாரீஸ் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஜரியை டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற வேல்யூ காசா கொடுப்பாங்க. இதே சில்வர் ஜரியா இருந்ததுன்னா அதுக்கு காசு இருக்கு, பிரான்ஸா இருந்தா அதுக்கு காசே கிடையாது. எங்க சாரிக்கு என்ன வேல்யூன்னு பார்க்கலாமா? கம்மி என்ன ஒரு 15,000 சொல்லலாம். 15 வேணாம், ஒரு 20,000 சொல்லலாமா? இது அதிகமா இல்ல? கரெக்டா இருக்கும்டா. சரி ஓகே. 20,000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். பாப்போம். என்னது 49,000? ஆமா சார். நாங்க எங்க பழைய பட்டு புடவையா காசா மாத்திட்டோம். ஸோ நீங்களும் சத்குரு சில்க் சென்டருக்கு வாங்க, பழைய பட்டு சாரீஸை கொடுத்து காசு வாங்கிக்கோங்க. இதை வச்சு இன்னும் எத்தனை பட்டு புடவாங்கன்னு யோசிக்கிறேன். அதுதான் கிடையாது. வீட்டில் இருக்க மற்ற பட்டு புடவை எல்லாத்தையும் இவர்கிட்ட எடுத்துட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.